அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2-3 நாட்களில் திமுகவுடன் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 2-3 நாட்களில் திமுகவுடன் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் கூடுதல் சீட் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரி வரக்கூடிய நிலையில் விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த குரல்களை எழுப்பி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் பலரும் ஆட்சியில் பங்கு என பலரும் தர வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். இதற்கிடையில் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுதுங்க. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை கூடுதல் இடங்களை கோருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்துட்டிருக்காரு. காங்கிரஸ் இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இன்னும் திமுகவுடன் ஒரு முறையான குழு அமையலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே சமயம் திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச காங்கிரஸ் ஒரு குழு அமைத்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்டுருக்காங்க. சென்னையில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் 5 குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்களாம். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்னும் 2 நாட்களில் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2-3 நாட்களில் திமுகவுடன் அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும். இரு தரப்பினரும் நடத்தும் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழியுடன் தொலைபேசியில் பேசின அப்படின்னு தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய கிரீஷ் சோடங்கர், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நன்கு வளர்ச்சி கண்டு வலுவாக இருக்கிறது. அதனால தான் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளும் கூட காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்புகின்றன அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாக வாய்ப்புள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. திமுக பொருளாளர் TR பாலு எம்பி தலைமையில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்திருக்காங்க. திமுக கூட்டணியில் இடம்பெறும் ஒவ்வொரு கூட்டணி கட்சியினருடனும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 35 தொகுதிகளை கேட்டு வருவதாகவும் அதற்கு திமுக மறுப்பு தெரிவித்து கடந்த முறையை விட கூடுதலாக 2 அப்படி இல்லைன்னா 3 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. சீக்கிரமே இரு கட்சிகள் இடையேயான குழுவினர் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கியதும் மேலதிக விவகாரங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரிரு நாளில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது அப்படின்னும் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறதும் விரைவில் இது குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்திங்கன்னா, தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினுடன் மேடையை பகிர்ந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணியில் சீட்டு தொடர்பாக சூசகமாக பேசியிருக்காராம். கேட்டதையும் கேட்காதையும் கொடுக்கக்கூடிய முதல்வர் நாங்கள் கேட்டதையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய
நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அருகில் அமர்ந்திருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 5 நிமிடத்திற்கு மேலாக ஸ்டாலினுடன் மேடையிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார். மேடையில் வேறு தலைவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது முதல்வர் ஸ்டாலினுடன் சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தார் செல்வ பெருந்தகை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், மக்கள் நீதி மையத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜாகரில்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சூரியமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய கட்சி, அதற்கு காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இணைந்து சுதந்திரம் பெற்று தந்தபோது எப்படி செயல்பட்டோம் அப்படின்னு இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இரட்டை சூழல் துப்பாக்கி போல செயல்பட்டு நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்காங்க. தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. எப்படியாவது இந்த கூட்டணியை பிரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. தமிழகத்தின் உரிமையை எங்கேயும் விட்டு கொடுக்காதவங்க தான் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க. தேசத்தின் மீதும் இந்த மண் மீதும் அக்கறை இருக்கிறவங்க. பிரித்தாலும் சூழ்ச்சி எங்களிடம் நடக்காது. கேட்டதையும் கொடுப்பவர், கேட்காததையும் கொடுப்பவர் முதல்வர். தமிழக மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய முதல்வராக இருக்கார். எதை கேட்டாலும் கொடுக்கும் நீங்கள் தான் அடுத்த முறையும் முதல்வராக வருவீங்க. அப்போது நாங்கள் கேட்டதையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுக்கள் இன்னும் தீவிரமடையலை. இருந்தாலும் சீட்டு எண்ணிக்கை தொடர்பாக யூகங்கள் எழுந்து வந்துட்டுருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிக சீட்டுகள் வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு குரல் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சிலர் திமுகவை சீண்டக்கூடிய வகையில் பேசி வந்துட்டு இருக்காங்க. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் விதமாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலரது பேச்சுக்கள் இருக்கின்றது. இது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதல்வர் ஸ்டாலினை மேடையிலேயே வைத்து கொண்டே கேட்டதையும் கொடுப்பவர், கேட்காததையும் கொடுப்பவர் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கேட்டதை கொடுக்க வேண்டும் அப்படின்னும் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் தமிழக அரசியல்களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆகியவை தீவிரமாக தயாராகி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு உறுதியோடு களம் கழங்கியிருக்காரு. பாஜகவின் தேர்தல் வியூகத்தின் ஒரு பகுதியாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தர போகிறாங்களாம். வரக்கூடிய பிப்ரவரி 14 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வரப்போகிறாரு. அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தமிழகம் வந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக மார்ச் 1 மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள போறாராம். முதல்ல பிப்ரவரி 28 நடைபெறுவதாக இருந்த இந்த திட்டம் தற்போது ஒரு நாள் தள்ளி வைக்கப்பட்டு மார்ச் 1 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இம்மாத இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கக்கூடிய நிலையில் பிரதமரின் இந்த வருகை பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் தற்போது மீண்டும் கைகோர்த்திருப்பது வரக்கூடிய தேர்தலை இன்னும்
எதிர்பார்ப்பு மிக்கதாக மாற்றியும் இருக்கிறது. மதுரையில் நடைபெறும் இந்த எழுச்சி மாநாடு தென் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.